ஒரு மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா தான் சொன்னாங்க. why they are Australians ன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவையா, 2 ஸ்பின்னர் தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். I don't think they played Washington and Jadeja for their bowling. அவங்க சைடு வந்து 3 குவாலிட்டி கன் பவுலர்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ ஆஃப் த போடோ-கவாஸ்கர் ட்ராஃபி ஃபைனல் கேம், 5th டெஸ்ட் மேட்ச் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. சிட்னில நடந்த இந்த ஒரு மேட்ச் ஒரு பரபரப்பா போச்சு. நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா இந்த ஒரு சீரீஸை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலி தேவ் ரீகெயின் தி போடோ-கவாஸ்கர் ட்ராஃபி ஆஃப்டர் 10 long years. 10 years இந்தியா வந்து டாமினன்ஸ் இருந்தது, டாமினேட் பண்ணாங்க. பட் ஃபைனலி பேட் கமின்ஸோட தலைமையில they have regained the போடோ-கவாஸ்கர் ட்ராஃபி. இந்த மேட்ச் எப்படி போச்சு அப்படின்ட்டு அலசி ஆராய நம்ம கூட கௌஷிக். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு 3 days வந்து சரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஒரு ஸ்பைசியான ஒரு விக்கெட் நம்ம வந்து பார்த்தோம். சிட்னி டெஸ்ட் மோஸ்ட்லி டிரா அப்படி இப்படின்ட்டு பேசும்போது அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது இந்த ஒரு விக்கெட். நிறைய பேர் வந்து சுனில் கவாஸ்கர்லாம் வந்து ஓக்கலா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து இருக்கக்கூடாது டெஸ்ட் மேட்ச்ல அப்படின்ட்டு. ஆக்சுவலி நிறைய பேர் சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த பர்டிகுலர் விக்கெட். ஐம் ஷூர் பேட் கமின்ஸும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்ல தான் இருந்திருப்பாரு. பிகாஸ் திஸ் டெஸ்ட் மேட்ச் குட் ஹவ் கான் எய்தர் வே. அந்த ஃபைனல் இன்னிங்ஸ்ல வந்து பும்ரா வந்து இன்ஜுரி இல்லாட்டி வில் நெவர் நோ. ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 runs லீட் எடுத்தாங்க. ஸோ திங்ஸ் would have been totally different. But nevertheless, the better team won the match, won the trophy. உன்னோட early thoughts, what did you think of it? I think very proud of the Indian team, the way they played this particular match. In the match மட்டும் the fight was there, the spirit was there, attitude எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. Yes, disappointed to be on the losing side. டெஃபினட்டா போடோ-கவாஸ்கர் ட்ராஃபி நம்ம கைவிட்டு போயிடுச்சு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதுலலாம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் I think going forward, what started off as Rohit Sharma dropping himself for the test was a very good sign. It shows courage, it shows good leadership. அது எப்படி வேணா பார்க்கலாம். பட் ஆப்வியஸ்லி அது பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது வந்து அவர்கிட்ட இருந்து பண்ணதை ஐ ஒன்லி see the positive of it. And also the fight that we showed, and Prasidh Krishnaவோட bowling I thought was tremendous. He had a very good game. So one more name thrown into the mix of fast bowlers. So going forward, இந்தியாவுக்கு நல்ல சைன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு it was a good game for India தான் நான் சொல்லுவேன். But like you said, the better team won. Why they are Australians ன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. Kudos to them. World Test Championship South Africa கூட ஆட போறாங்க. I think it will be a good game. But இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் we can come with our heads held high. Fair enough. ஒரு க்ளோஸ் ஸ்பாட் மேட்ச். நிறைய விஷயங்கள் நடந்தது. நீ சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா வந்து ஐ ஸ்டுட் டவுன் அப்படின்னு அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சுப்மன் கில் உள்ள வந்தாரு. ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து ஆகாஷ் தீப் பதிலா பிரசித் கிருஷ்ணா நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் ஹி ஹேட் a குட் கேம். பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்டே நம்ம வந்து பேசி ஆகணும். தி டிசிஷன் ஆஃப் bowling ராதர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இட் வாஸ் வெரி வெரி ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து இட் வாஸ் ஃபேவரபிள் ஃபார் ஃபாஸ்ட் bowling. நல்ல பச்சை பசேல் இருந்தது விக்கெட். அண்ட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஹோல் டே வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த விக்கெட் வந்து 3 நாளுமே வந்து சீம் ஆயிட்டே இருந்தது. அங்கதான் வந்து ஹைண்ட்சைட்ல பார்க்கும்போது we can say okay, இந்தியா வந்து 4 runs லீட் எடுத்தாங்க அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அந்த ஒரு டிசிஷனே வந்து ஒரு தப்பான டிசிஷன். அண்ட் இந்த மாதிரி விக்கெட்ல உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவையா, 2 ஸ்பின்னர் தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் which I thought it was unnecessary. நீ எதர் வந்து பேட்டிங் வந்து you could have strengthened it or bowlingல strengthen பண்ணிருக்கலாம். ஃபாஸ்ட் bowling more strengthen பண்ணிருக்கலாம் with இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு கிரீன் கிராஸ் 7 mm கிராஸ் இருந்ததுக்கா. ஸோ அங்க வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ ஃபெல்ட் we were taking a very கன்சர்வேட்டிவான ஒரு அப்ரோச் தான் எடுத்தோம். ஒரு டேரிங்கான ஒரு கால் எடுத்த மாதிரி தெரியல. அண்ட் இட் வாஸ் a wrong decision of first of all batting first. I think 11 பொறுத்த வரைக்கும் they never had the opinion that they are playing 2 spinners. அந்த bowling வந்துட்டு it was always a bonus தான் எனக்கு தெரியுது from an outsider. I think their
கால் டு பிளே ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் வெறுமனே அவங்க தான் எங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் பேட்டர்ஸ்ன்ட்டு ஆடுறாங்க. அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்ப பெருசா எதுக்கு போலிங் கொடுத்தா ஜூரியல் கூட்டு போறீங்க? அவரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர், ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் கீப்பர். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்ஃப்ராஸ் கேம் கான் வந்து இந்த ஹோல் சீரீஸ்ல வாட்டர் பாயா தான் இருந்திருக்காரு. So, ஆஸ்திரேலியாவுக்கு கரெக்ட். போய் ஃபுல்லா தண்ணி தூக்கிருக்காரு. உனக்கு பேட்டிங்ல உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கும் போது ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் அப்ப எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கு புரியல. 100%. வெரி வெரி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, த்ரூவ் ஜுரேலுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாருக்குமே அந்த லாங் ரோப் கொடுக்க மாட்டாங்க. த்ரூவ் ஜுரேலுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. ப்ராபப்ளி தே ஃபெல்ட் இன்னும் அவருக்கு சான்ஸ் கொடுக்க முடியல, ரோஹித் சர்மா வேற வராருங்கிறதுனால டிராப்ட் ஆனாரு. பட் ஆனால் ஜடேஜா ஹேட் அ ஸ்கோர் டு பேக் ஹிம். மேபி ஜடேஜாக்கும் பேட்டிங்ல அடிச்சிருக்கலன்னா அவருக்கும் அதே மாதிரி ஒன் மேட்ச்ல கச்சாக்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா அந்த ஸ்கோர் இருந்ததுனால தே வுட் ஹவ் ஃபெல்ட் அட்லீஸ்ட் பேட்டிங்ல கொஞ்சம் இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஆட வச்சிருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் தே பிளேட் வாஷிங்டன் அண்ட் ஜடேஜா ஃபார் தேர் bowling. யாரா இருந்தாலுமே சரி, ரெண்டு ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது I think they felt Nitish, Jadeja and Washington are giving us more depth with the bat and more runs with the bat. அதனால ஆட வைக்கிறோம் அப்படிங்கறத ஆட வச்சது தான் தோணுது. லைக் யூ செட், சர்ஃபராஸ் கான் இருந்தாரு, அபிமன்யு ஈஸ்வரன் இருந்தாரு, தேவ்தத் படிக்கல் இருந்தாரு. ஆப்ஷன்ஸ் வேர் பிளென்டி. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் எவ்வளவு டீமுக்கு அவங்க மேல இருந்ததுங்கிறது அந்த 11 போட்டோன்னே தெரிஞ்சிருச்சு. வெரி வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் இந்த ஹோல் சீரீஸ்ல எக்ஸப்ட் தேவ்தத் படிக்கல் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடினாரு. அது தவிர பிரிட்டி மச் சேம் பேட்டர்ஸ் தான். மறுபடியும் மறுபடியும் அந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிட்டு இருந்து நீ வந்து யூ ஆர் நாட் திங்கிங் ஆஃப் பிளேயிங் த அதர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர். சர்ஃப்ராஸ் கான் ஓரளவுக்கு டீசெண்டா வந்து நியூசிலாந்து அகேன்ஸ்டா பண்ணாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் அண்ட் இட் வாஸ் ஷாக்கிங் வித் த டீம் செலெக்ஷன் அண்ட் த டிசிஷன்ஸ், சர்டன் டிசிஷன்ஸ் தட் வர் மேட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆப்வியஸ்லி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 185 அடிச்சாங்க. எடுத்தோடனே வந்து 2 விக்கெட் விழுந்தது. அப்புறம் கில் கிட்ட இருந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் 20 ரன்ஸ் அடிச்சாரு. கோலி ஒன்ஸ் அகைன் ஐ திங்க் திஸ் ஹோல் சீரீஸ் இஸ் a பேட் நைட்மேர் ஃபார் him. அவர் வந்து எப்படி இதை வந்து மறந்துட்டு மீண்டு வர போறாரு அப்படின்ட்டு பொறுத்து ஐ எம் வெயிட்டிங். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் பண்ட் அவர் வந்து ஒரு 40 ஒரு ஒரு அன்லைக் பண்டான ஒரு, அதாவது இந்த மேட்ச்ல வந்து பண்ட் வந்து 2 இன்னிங்ஸ்ல 2 டிஃப்ரெண்ட் ரிஷப் பண்ட் இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு அம்பி, ஒரு அணியன். 40, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அப்படியே ஆப்போசிட் 33 பால் 60. அதாவது இந்த விக்கெட்ல எல்லா பேட்டர்ஸும் கஷ்டப்பட்டாங்க. அவர் மட்டும் போய் சும்மா வீசு வீசுன்னு வீசினாரு. பிரில்லியன்ட் பேட்டிங். இந்த ஒரு பண்ட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு should have been there right from the start of the series. ஒரு மாதிரி எனக்கு வந்து நடுவுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரோ அப்படின்ட்டு ஒரு யோசனை எனக்கு வந்துச்சுக்கோ. ஏன்னா போன மேட்ச்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா ஆடினார். ஒரு அன்லைக் ரிஷப் பண்ட் மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஒரு 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 ஃபிளரி ஆஃப் அக்ரெசிவ் பேட்டிங் நம்ம பார்த்தோம். பட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து போலிங் போடும்போது இட் வாஸ் அ பிக் பாசிட்டிவ். ஒன்ஸ் அகைன் வந்து போலர்ஸ் வந்து தே ஸ்டுட் அப் டால். பும்ராக்கு 2 விக்கெட், சிராஜுக்கு 3 விக்கெட், பிரசித் கிருஷ்ணாக்கு ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நல்ல நல்ல ஆக்சுவலி he didn't start off well, but ஒரு மாதிரி once he got that initial wicket, I think he did really well. கண்டிப்பா தட் ஃப்ரெஷ்னஸ் பிளேட் அ ஃபேக்டர்னு எனக்கு தோணுச்சு. சேம் வித் போலண்ட் வென் கமின்ஸ் வாஸ் ஹேண்ட்லிங் ஹிம். அவர் தான் வந்து இந்த மேட்சுக்கு வரதுக்கு முன்னாடி லீஸ்ட் ஓவர்ஸ் போட்டிருந்தாரு. ஸோ அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெஷ்னஸுக்கு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிறைய ஓவர்ஸ் கொடுக்க போறோம்னு ஆஸ்திரேலியா ஒரு சூப்பர் பிளானோட வந்தாங்க. அண்ட் தட்ஸ் வாட் ஹேப்பன் வித் பிரசித் கிருஷ்ணா. ஹீ லுக்ட் த ஃப்ரெஷஸ்ட் போலர் ஆஃப் த லாட். ஆப்வியஸ்லி ஸ்கில் டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு ஒரு போலருக்கும். பட் பிரசித் கிருஷ்ணா போடும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சுது. தட்ஸ் வாட் turned out to his positive performance. And ஆப்வியஸ்லி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல பேட்டிங்க்கு. நம்ம வந்து பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்னு இல்ல, காலங்காலமா இதுதான் நடந்துன்னு இருக்கு. 2024 இஸ் அ இயர் டு ஃபர்கெட். ஐ திங்க் விராட் கோலிக்கு வெறும் இந்த சீரீஸ் மட்டும் இல்ல. ஐ திங்க் திஸ் இயர் இட் செல்ஃப் இஸ் அ இயர் டு ஃபர்கெட். நாட் ஜஸ்ட் ஹிம், த டாப் ஆர்டர் இட் செல்ஃப். அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல டெஃபினட்டா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒன் குட் பிளஸ், ரிஷப் பண்ட் ஒன் குட் பிளஸ் சொல்லலாம். அதை தவிர பெருசா ஒரு கை நீட்டி காமிக்கிற அளவுக்கு யாருக்குமே நம்பர்ஸும் இல்ல, ஃபார்மும் இல்ல. ஸோ 2024 பேட்டர்ஸ்க்கு வந்துட்டு 100% ஒரு இயர் டு ஃபர்கெட். இதனால தான் ஐம் கோயிங் பேக் டு த கில்லும் வந்து he averages around 17 outside India, outside Asia rather.
அவருக்குமே ஹோம்ல வந்து நல்ல நம்பர்ஸ் 50 பிளஸ் ஆவரேஜ், பட் his last 50 ironically was back in 2021 இதே ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அவுட் சைட் ஏஷியா. ஸோ his average has been drastic. I think நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஹித் விராட் பத்தி பேசுறோமோ அந்த அளவுக்கு we are not talking about அதான் சொல்றேனே, சுப்மன் கில். யசஸ்வி பண்ட் தவிர நம்ம யாரையுமே கை நீட்டி சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க. That brings me back to the point where they'll have to think about Nitish Kumar and Washington as batters. அது வந்து அட்லீஸ்ட் ஒன் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நீங்க யோசிச்சே ஆகணும். ஏன்னா ரெண்டு பேருமே தேவ் ஷோட் தட் கிளிம்சஸ், தேவ் ஷோட் த சைன்ஸ். ஸோ இட்ஸ் டைம் டு க்ரூம் தட், ஸோ தட் அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க இப்போ க்ரூம் பண்ண ஆரம்பிச்சாதான் யூ ஆர் கோயிங் டு கெட் சம் சார்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் தெம். ஏன்னா அதை தவிர எனக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல. எஸ், அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் அ அதுதான் ப்ராஸ்பெக்டிவ் நம்ம அவர் பேரை பிளேயர், மாத்தேன். ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் வந்து அவரு இருக்காரு. technically gifted. Dhruv Jurel நல்லா பண்ணிருக்காரு. He's a fighter. He showed glimpses in that India A match versus Australia A. So இந்த மாதிரி I think இப்போ the team is forced to go into that mold where they think about the future. Next என்ன இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஆடினா who can win us the game. ஏன்னா bowling department I think is sorted. இதுக்கு மேல bowlingல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. We are இல்லக்கா, நான் ஒத்துக்கவே messed மாட்டேன் up. தோ. நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ ஃபீல் we are not at all up there. என்ன நீ ஃபாஸ்ட் bowlers எங்க இருக்காங்க? பும்ரா வந்து நீ எடுத்துட்டனா யாருமே இந்த சீரீஸ்ல இன்க்ளூடிங் சிராஜ் were not up to the mark. I think ஒரு Correct. மிகப்பெரிய ஃபேக்டர் வந்து I'm ஒரு பிக் ஃபேக்டர் வேர் we were not up to the mark. ஆஸ்திரேலியாவோட கம்பீட் எங்க நம்ம பண்ண முடியலன்னா அவங்க சைடு வந்து மூணு குவாலிட்டி கன் போலர்ஸ் தி கேம் ஓவர் ஆஃப்டர் ஓவர். வேற இங்க வந்து எப்படி இருந்ததுன்னா பும்ராவோட ஸ்பெல்ல மட்டும் நம்ம பார்த்து ஆடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேட்டர்ஸ் வந்து இன்க்ளூடிங் ஸ்மித், மார்னஸ், லபிஷேன் இவங்கெல்லாம் வந்து இந்த மிடில் ஆர்டர்ல வந்துட்டு தே ஜஸ்ட் ரிலீஸ்ட். பார்த்தனா மார்னஸ் லபிஷேன் வாஸ் ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் ரன் கெட்டர்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ். ஸ்மித் பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ் ஸ்கிராச்சியா ஆடினாரு, பட் அதுலயும் ஒரு 100 கிடைச்சது. ஸோ அந்த இனிஷியல் ஸ்பெல்ல கவுண்டர் பண்றதுக்கு சாம் கான்ஸ்டன்ஸ் போன மேட்ச் கொண்டு வந்தாங்க, அந்த ஒரு இம்பாக்ட் தெரிஞ்சது. ஸோ டெஃபினெட்லி ஐ ஃபெல்ட் சம்வேர் we were found wanting with not having enough good fast bowlers. Harshit Rana try பண்ணாங்க, புட்டுக்குச்சு. I mean புட்டுக்கல, okay, he did decently well, but it was not up to the mark. It was evident. Akash Deep try பண்ணாங்க. Somewhere I felt he was unlucky. Definitely he was unlucky, but still if you are ஒரு ஆஸ்திரேலியா நீங்க வந்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிஸ்ஸிங்கா இருந்தது. ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஐ ஃபெல்ட் ஒரு மிகப்பெரிய ரெண்டு ரீசன். ஒன்னு வந்து ஆப்வியஸ்லி த டாப் ஆர்டர் கம்ப்ளீட் மிஸ்ஃபயர், கம்ப்ளீட் ஃபெயிலியர், யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. விராட் கோலியோட அந்த 100 எடுத்தீங்கன்னா he averages somewhere around I think 12 13 14 something in below 20 தான். ரோஹித் சர்மா சொல்லவே தேவையில்ல, அதனால தான் அவர் இந்த மேட்சும் ஆடல. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ரீசன் வந்து we didn't have enough resources to back பும்ராஸ் ஸ்பெல். பும்ராவோட சேர்ந்து போறதுக்கு ஐ தாட் இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்ல சிராஜ் வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாரு, ஒரு ஷமி இல்லாத இடத்துல அவரு வந்து ஃபில் அப் பண்ணுவாருன்ட்டு. பட் அவருமே வந்து ஃபர்ஸ்ட் 3-4 கேம்ஸ்ல he was getting wickets, but he was also very expensive. கரெக்ட், he was definitely expensive. நான் ஒத்துக்கிறேன். நான் ஏன் அந்த bowling blame பண்ண மாட்டேன்னு சொல்ல வரேன்னா, you have the capacity to get teams all out below 200. அது ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல ஐ திங்க் ஒரு 2-3 அட்லீஸ்ட் 3-4 டைம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டிங் தான் இஸ் வாட் இஸ் லெட்டிங் அஸ் டவுன் ஈவன் அண்ட் இன் ஆர் ஹோம். ஸோ மேஜர் வரின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த 100-5 இருக்கிறதுனால தான் நம்ம மேட்சஸ் தோக்குறோம். I do agree. Bowlers தான் can win us championships, can win us games consistently. But batting வந்து ஏதாவது ஒரு somewhere you have to fall back. இப்போ விராட் கோலி அந்த ஒரு 2010ஸ்ல வந்து பண்ணத somebody has to take that role up and do it consistently. இப்போ யசஸ்வி பண்றாரு, but with him there should be at least 2-3 guys you can fall to when the team is down, when the chips are down, especially conditions tough இருக்கும்போது. That is why huge respect for what Chateshwar Pujara has been doing
ஹேஸ் டன் ஃபார் இந்தியா. அண்ட் ரஹானே வந்து அவுட் சைட் இந்தியா பண்ணதுக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாதான் we can start thinking of winning test matches. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. ஓகே, மூவிங் ஃபார்வர்ட், ஐ திங்க் இன்னொரு விஷயம் வந்து டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா, ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் பேட்டர் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா சைடுல ஒரு யங்ஸ்டர் இல்ல, ஆக்சுவலி ஒரு 31 இயர்ஸ்ல டெபு பண்ணாரு, போ வெப்ஸ்டர். ஐ திங்க் ஹி மேட் அ பிக் டிஃபரன்ஸ் கவ். ஹி ஷோட் த இம்பார்ட்டன்ஸ். அதாவது இது இது ஒரு ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட் ஐ வாண்ட் டு அட்ரஸ். நீ வந்து அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நீ வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்தனா எந்த அளவுக்கு கேலிபர் உனக்கு இருக்கும், டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போ வெப்ஸ்டர் காமிச்சாரு. லாஸ்ட் 3 இயர்ஸ் டெரிஃபிக்கான ஒரு சீசன் அவருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சீசன், அது முந்தின சீசன்ல க்ளோஸ் 938 ரன்ஸ் பிளஸ் 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இஸ் கம்மிங் ஆஃப் சாலிட் பேஸ். அது எவிடென்டா தெரிஞ்சது, அவரோட ஃபர்ஸ்ட் கேம் மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் அவர் வரும்போது 39 for 4. அந்த கட்டத்துல வந்து ஸ்டீவ் ஸ்மித்தோட ஒரு 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 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாரு. அண்ட் ஹி வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், 53 அடிச்சார். இது வந்து வை ஐ வாண்ட் அட்ரஸ் திஸ். நீ சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஆப்போனன்ட் கிட்ட இருந்து நீ ஒரு ஒரு சில விஷயங்கள் கத்துக்கலாம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேவிங் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் பிளேயர். நீ டொமஸ்டிக் செட்டப்ல இருந்து யூ நீட் டு பிக் அப் பிளேயர்ஸ் ஹூ ஆர் டூயிங் வெல் இன் ரஞ்சி டிராஃபி. அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு வேல்யூ தான் போ வெப்ஸ்டர். அதுக்கு ஒரு உதாரணம் தான் போ வெப்ஸ்டர். நீ வந்து அபிமன்யு ஈஸ்வரன் வந்து பல வருஷமா வந்து டன்னு கணக்குல ரன்ஸ் அடிச்சுட்டு கரெக்டான டைம்ல நீ வந்து எடுத்து கொடுக்கலன்னா he will not serve you any good. அண்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கே வந்து ஐபிஎல் தான் இருக்கு தவிர we are not giving enough enough importance to ரஞ்சி டிராஃபி அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ப்ராசஸே ஒழிக்கணும். இது தப்பான ப்ராசஸ். Correct. இதுல நீ இது 100%. வழியா நீ வந்து இது வழியா நம்ம வந்து பிளேயர்ஸை எடுத்தோம்னா இங்கிலாந்துல அடுத்த 10 வருஷத்துக்கு வின் பண்ண முடியாது, சவுத் ஆப்பிரிக்கால அடுத்த 10 வருஷத்துக்கு வின் பண்ண முடியாது, ஆஸ்திரேலியாவும் சான்ஸே இல்லை. சோ இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. யூ ஹேவ் த பிளேயர்ஸ், பட் அவங்கள அன்பார்ச்சுனேட்லி அவங்க எல்லாம் ஐபிஎல்ல ஃபீச்சர் ஆறது இல்ல. அதனால அவங்கள they are losing out on the opportunity அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பாங்க, அதுல நான் ஒத்துக்கிறேன். நான் தான் சொல்றேனே, என்னால கை எண்ணி நேம்ஸ் சொல்ல முடியும். பாபா இந்திரஜித், பிரியாங்க் பாஞ்சால், அபிமன்யு ஈஸ்வரன், இந்த மாதிரி கோடி கணக்குல பிளேயர்ஸ் ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்துமே தேல் பி a lot of players who are like scoring tons of runs in domestic, பட் ஒயிட் பால் கிரிக்கெட்ல பெரிய நேம்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய லைம்லைட் கிடைக்காது. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்ல டெஸ்ட் கேப் கிடைக்காம போயிருக்காங்க. ஸோ அவங்களோட மெட்டில் வந்துட்டு காலங்காலமா வந்து காமிச்சுனே தான் இருக்காங்க. லைக் வாட் போ வெப்ஸ்டர் ஹஸ் டன் ஃபார் ஆஸ்திரேலியா பிஃபோர் கமிங் டு ஆஸ்திரேலியா. அவர் என்ன டொமஸ்டிக்ல பண்ணாரோ அதே மாதிரி நம்ம ஊர்லயும் இருக்காங்க. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆட வச்சாங்கன்னா, போல்ட் கால்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எப்படி இருக்குன்னா, இவங்க எல்லாம் ரஞ்சி டிராஃபில நல்லா பண்ணாங்கன்னா இல்ல, வெறுமனா இந்தியன் டீம்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு வரலாம், அப்படிதான் இருக்கே தவிர யாருக்கும் ஆடலாம் சான்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்தியா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாலே ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம ஊர்ல இருக்கு. அவங்க ஊர்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆட வைக்கிறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். Yeah, definitely. I think a lot of tough calls had to be taken. I think just that the value, and the value of representing your country, டெஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட். நிறைய யங்ஸ்டர்ஸ் லைக் கில்லா வந்து அவுட் ஆன விதம் வந்து பத்ரிலாம் கொந்தளிச்சிட்டாரு, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் யா, டெஃபினெட்லி லாட் ஆஃப் திங்ஸ் டு பி அட்ரஸ். ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் வரப்போற டெஸ்ட் மேட்ச் வந்து இஸ் இன் ஆகஸ்ட். வெரி வெரி, இப்போ ஆஸ்திரேலியா நீங்க நினைச்சீங்கன்னா வெரி வெரி ஒரு டஃப் சேலஞ்ச் கொண்ட ஒரு சீரீஸ் தான். இதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு போக போறாங்க இன் ஆகஸ்ட். அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு 5-6 months கேப் இருக்கு. பட் கமிங் பேக் டு திஸ் கேம், வில் ஸ்டிக் டு திஸ் கேம். அதை பத்தி நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம். சொன்ன மாதிரி ஐ திங்க் 4 runs லீட் எடுத்தாங்க. பட் இன் தி எண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 157 தான் அடிக்க முடிஞ்சது. கர்டசி, இது வந்து டெஃபினெட்லி கர்டசி. ரிஷப் பண்டோட ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இன்னிங்ஸ், ஒரு ருத்ர தாண்டவம் ஆடின ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. பட் அவர் தவிர எல்லாருமே, மத்த யாருமே வந்து ஃபயர் ஆகல. யசஸ்விக்கு ஒரு சரியான பீச் ஆஃப் அ பால் இந்த இன்னிங்ஸ்ல வந்து
I think Australian bowlers were too good. ஸ்காட் போலன் 10 விக்கெட் ஆல் 6 விக்கெட்ஸ் இந்த இன்னிங்ஸ்ல எடுத்தாரு. பேட் கமின்ஸ் அப்பா, அவரை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோவே நான் பண்றேன். அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு சீரீஸ்ல எந்த கட்டத்துல வந்து ஒரு கேம் ஒரு ஹேங்கிங், எந்த கட்டத்துல வந்து ஒரு இந்தியா வந்து அப்படியே ஸ்லோவா ஒரு 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 டஃப் ஸ்பாட்ல இருந்து குட் பொசிஷன் வராங்களோ, ஏய் நீங்க வர அப்படியே உடைச்சு திரும்ப கீழே தள்ளியிருக்காரு. அதுதான் நடந்திருக்கு. பேட்டிங்லயும் சரி, போலிங்லயும் சரி, கேப்டன்சிலயும் வந்து அவர் கலக்கிட்டாரு. சரியான ஒரு ஐ தாட் he was my மேன் ஆஃப் த சீரீஸ். No disregards to Bumrah. I think you should name this series itself Bumrah's BGT. But I felt அவர் பண்ண மூணு விஷயமும் வந்து ஃபண்டாஸ்டிக்கா பண்ணிட்டார். பேட்டிங்லயும் அவர் அடிச்ச ரன்ஸ் வாஸ் வெரி குரூஷியல். போலிங்ல 25 விக்கெட்ஸ். கேப்டன்சி ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ். ஸோ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் என்னோட இது. பட் வாட் டிட் யூ திங்க் ஆஃப் இட் கவ்? கண்டிப்பாங்க. இந்த T20 எல்லாம் ஒரு அனாலிசிஸ் வரும் தெரியுமா, இம்பாக்டுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வில் பி ரைட் அப் தேர். நீ சொல்ற மாதிரி பேட்டிங்ல எப்போ சிப்ஸ் ஆர் டவுனோ வந்து ஒரு 40 ஒரு 30 பயங்கர கான்ட்ரிபியூஷன், அதுவும் ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் கான்ட்ரிபியூஷன். போலிங், கேப்டன்சி ட்ரிமெண்டஸ். ஐ திங்க் ஆஸ்திரேலியா வந்துட்டு வென் தே லூஸ் ஹிம்ல அப்போதான் வந்து அவரோட அருமை அவங்களுக்கு புரியும். ஏன்னா there is a certain part of Australia who is actually criticizing him a lot. So I don't even know from where they are getting it. As a personality, as a captain, as a player, எல்லாமே அவர் வந்து டிக் பண்றாரு பாக்ஸஸ். So tremendous cricketer at Cummins. I think he's one of the greatest current generationல one of the greatest captains, greatest cricketer actually பார்த்தனா. அவரு வந்து எல்லாமே தொட்டதெல்லாம் தங்கம். எல்லா டிராஃபியும் அடிச்சிட்டாரு. There is nothing left. சாம்பியன்ஸ் டிராஃபி தான் I think that is one left ன்னு நினைக்கிறேன். நீ T20 வேர்ல்ட் கப் எடுத்துக்கோ, ODI வேர்ல்ட் கப் எடுத்துக்கோ, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போன வருஷம் அடிச்சாரு, 23ல அடிச்சாரு, ஆஷிஸ் அடிச்சிட்டாரு, BGT அடிச்சிட்டாரு. Almost everything is there in his cabinet. But okay, fine. But nevertheless, towards the end, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு win for Australia and they end the series 3-1. இதனால என்ன வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல என்ன நடந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு வாய்ப்பே இல்லை, தேர் நாக்ட் அவுட். ஸ்ரீலங்காவுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ 2 டீம் குவாலிஃபை ஆயாச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஜூன் 11th வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்கும் இன் லார்ட்ஸ்ல. ஸோ தட்ஸ் வேர் இட் ஸ்டாண்ட்ஸ். நீங்க ஒரு இந்தியன் டீம் ஃபேனா இருந்தா டெஃபினெட்லி டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க என்னெல்லாம் யூ ஃபெல்ட், என்ன மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்குமா, நடந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா 1 வீக் ஐ திங்க் இன் a week's time இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸா இல்ல ஒன் டே சீரீஸ் நினைக்கிறேன். ஒன் டே சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. ஒன் டே சீரீஸா T20 சீரீஸா? ஆமா, ஒன் டே 5 மேட்ச் அண்ட் T20 3 மேட்ச். கரெக்ட். ஸோ என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படின்ட்டு ஐ எம் வெயிட்டிங் டு சி. இன்ஃபேக்ட் செய்தி என்ன வருதுன்னா, BCCI is going to have a meeting with all the people who are involved to discuss இந்த ஒரு விஷயம் எப்படி எடுத்து கொண்டு போக போறாங்க அப்படின்ட்டு. So final thoughts, Cow. What did you think of it? Think of the series? I think lived up to the expectation. Definitely அந்த ஒரு battle, especially in the final test, அந்த ஓய் கொண்டாஸ் பேட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. It was interesting to see. இந்த மாதிரி ஆடினாதான் I think test cricket will survive. Definitely இந்த மாதிரி they should look at playing good elite teams against each other. Crowds பார்த்தாலே தெரிஞ்சது, பேட்டில் பிட்வீன் பேட் அண்ட் பால் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ ஐ ஃபீல் திஸ் BGT இஸ் டெஸ்டமெண்ட் டு சேவிங் டெஸ்ட் கிரிக்கெட், இஃப் யூ குட் சே தட். அப்படிதான் நான் பார்க்குறேன். அண்ட் ட்ரிமெண்டஸ் கிரிக்கெட். இட் வாஸ் அ குட் சீரிஸ். ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் லீட் எடுத்தாங்க, அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா கம்பேக் கொடுக்க இது பண்ணாங்க, நடுவில் ஒரு ட்ரா ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரா ஆக வேண்டிய கேமை நம்ம இந்தியா க்ளோஸாக போய் விட்டோம். அண்ட் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஐ திங்க் வி கேன் ரியலி சே தட் வி ஃபாட் வித் ஆல் வி ஹேட். ஜஸ்பிரீத் பும்ரா இருந்திருந்தாருன்னா இட் குட் ஹவ் கான் எய்தர் வே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் சீரீஸ், பேலன்ஸ் சீரீஸ். பட் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸ் டெஃபினெட்லி இந்தியன் கிரிக்கெட்டுக்கு டு பிளே இன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் BGT டெஃபினெட்லி. ஓகே சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். என்னோட ஃபைனல் ஒரு சம்மரி ஆஃப் திஸ் சீரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட்
ஸ்டார்டிங் ஆஃப் த சீரீஸ்ல நான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 4-1ங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா தான் சொன்னாங்க. பட் த வே இந்தியன் டீம் வந்து ஃபைட் பண்ண விதம் வந்து டெஃபினெட்லி கமெண்டபிளா இருந்தது. கர்டசி ஒரே ஆளு பும்ரா. அந்த ஃபேக்டரை நீங்க எடுத்தீங்கன்னா ஐ திங்க் தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு பி அட்ரஸ். ஸோ அந்த விதத்துல டெஃபினெட்லி திஸ் வாஸ் அ பும்ராஸ் பிஜிடி தான். இட் இஸ் ஆல்வேஸ் கடைசியில ஐரானிக்கலி கடைசியில அவருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. ஆர் இட் குட் ஹவ் பீன் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவர் மட்டும் ஃபிட்டா இருந்தா 140 150 டார்கெட் வந்து 160 டார்கெட் வுட் ஹவ் பீன் ஸ்டில் ஒரு மாதிரி இந்தியா பக்கம் கூட இந்த ஒரு மேட்ச் போயிருக்கலாம். திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். பட் கரெக்டான டைம்ல நம்ம வந்து வி டிடன்ட் கெட் ஹோல்ட் ஆஃப் த கீ மூமெண்ட்ஸ். அண்ட் அந்த கீ மூமெண்ட் நம்ம நம்ம அந்த அந்த லெவலுக்கு போயிருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதுதான் உண்மை. And அங்கதான் ஆஸ்திரேலியா தேவர் ஃபார் சுப்பீரியர் இன் திஸ் ஹோல் சீரீஸ். ஸோ அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறோம். அண்ட் அதோட எங்களோட கவரேஜ் ரிவ்யூ ப்ரிவ்யூஸ் ஆஃப் BGT comes to an end. Thanks, Cow. Thank you so much for your valuable time. You are also busy, but luckily you also found time for me and for the channel. Thanks. Thank you so much for being on the show. No issues, no issues. Kandipa, I always love talking cricket. Was an exciting series, and very glad for the opportunity to cover it in your channel. பியூட்டிஃபுல். மக்களே, உங்களுக்கு ஏதாவது இருந்ததா? என்ன என்ன உங்க வாட் யூ ஃபீல்? ஆர் யூ ரியலி டிசப்பாயிண்டட்? இல்லப்பா பரவாயில்ல நம்ம திரும்ப கம்பேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்றீங்களா? இல்லப்பா இவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்ட்டு ஃபீல் பண்றீங்களா? எதுவா இருந்தாலும் மனசுல என்ன தோணுதோ பட்டுன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொரு 2 வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டாப் 5 ரீசன்ஸ் வை இந்தியா வந்து இந்த ஒரு சீரீஸ் நல்லாவே ஆடல அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் பேட் கமெண்ட்ஸ் பத்தி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து இந்த ரிவ்யூக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேரும். பெல் ஐகானை தட்டுங்க. ஸோ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு டெஃபினெட்லி அந்த நோட்டிபிகேஷன் வரும். Thanks, Cow. Thanks, Makale, for watching this video. I'll see you guys in my next video. Until then, this is Kaushik and Yomi signing off the field. See you guys. Bye-bye.